நாங்கள் இந்த லெட்டரை வந்து கரூர் எஸ்பிக்கு அனுப்புகிறோங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம், அவங்க உங்களுக்கு தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக ஃபர்தராக பேசுவாங்க, அவங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. மாறா என்ன பண்ணாங்க, இவரையே நீங்கள் கரூரில் போய் அந்த எஸ்பியை கான்டாக்ட் பண்ணுங்கன்றாங்க. சாதாரண ஆட்கள் அலக்கழிப்பாங்க தெரியுங்களா, தாசில்தார் ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில், அது மாதிரி. அது இல்லாமல் விஜய் கொடுத்த லெட்டரை ஊடகத்துக்கு லீக் பண்ணுறாங்க. ஊடகத்தில் விவாத பொருளாகுது. இது எப்படி ஒரு போலீஸு, அதாவது போலீஸ் ஹெட் ஆஃபீஸ், அது டிஜிபின்றது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், போலீஸ் ஹெட் குவார்ட்டரில் கொடுக்குற ஒரு லெட்ரு, அது வந்து ஒரு ஆவணம் தானே. அந்த ஆவணத்தை ரிலீஸ் பண்ணி ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, என்னங்க சொந்த கட்சிக்காரியே தடியடி சொல்ல இருக்காரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்போ இது வந்து காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால், தாமதிக்கப்பட்டதால் தான் இவ்வளோ நாள் ஆச்சு தவிர அவருக்கு போகக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது.